மல்லிகை பிள்ளைகை போகும் வந்தாரம் என்று சொல்லக்கூடிய தண்ணி போடுச்சா ஒரு தண்ணி குடிமா சொல்றது கேளு இது ஒரு தண்ணி மட்டும் குடி ஐயோ என்னடா ஏண்டா அவர் வல்லனா கூத்து இல்லடா அவர் வல்லனா கூத்து இல்ல ஒரு காட்சி வாங்குவீங்களா காட்சி வாங்குவீங்களா இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்குவேன் அவர் என்ன பண்றாருன்னு கூத்தங்க கேள்தனா இது போடா போடா டேய் எல்லாம் அவர் கையில தான் இருக்குது உட்கார புண்டை புடி வாடா யாமாரி அண்ணா மல்லிகை பிள்ளைகை போகும் வந்தாரம் என்று சொல்லக்கூடிய அனைத்து வாசாய வேளா பறித்து வந்து பாதத்தை பணிந்து சுவாமி நான் மாந்தரை மணிரால் சுகமாய் வாழ்ந்திருப்பாய் தேவி இந்த தினத்துல நிலைத்த காரணம் என்ன கண்ணா கண்ணானோடு தேவி கண்ணா அந்த தூர்வாசர் மகாமுனிவர் தானுகிற கெருவும் தானுகிற கருவும் தானுகிற அகத்திலே ஆடிக்கொண்டிருக்கிறார். இதோ படிக்கும் நெல் படைத்த யாரு நம்ம மகள் பிரமாதேவன். இதோ தானதண்டம் வேதம் சொல்லப்பட்ட 5 தினத்திலே ஒரு சில அறுந்து போவோம் என்று
சாபத்தை கொடுத்தான் சரி. யாரு? அந்த தூர்வாச மகாமுனிவர். இதோ இந்த தூர்வாச மகாமுனிவர் இப்படி சாபத்தை கொடுத்து விட்டாரு. இதுக்கு என்ன செய்வோம், ஏது செய்வோம் அப்படி என்று இதோ கைலங்கிரி சென்றார். கைலங்கிரி சென்ற உடனே அந்த சிவபெருமாள் இதோ படியலைக்கு சென்று விட்டார். யார்? என் மைத்துனன். சரி. படியலைக்கு சென்ற உடனே என் மகனாகப்பட்ட பிரம்மதேவன் இங்கிருந்து போன கலப்பல என் மைத்துனன் சிவபெருமாள் அமர்ந்த சிவகத்தை அமர்ந்து விட்டார். அப்ப என் தங்கையாகப்பட்ட சத்தியமா பார்வதி படியலைக்கு சென்ற கணவர் தான் வந்து விட்டார். அப்படி என்று அந்த பிரம்மாவோட பாதத்தை பணிந்து விட்டாள் என் தங்கை. சரி. அப்ப அந்த தூர்வாசர் கொடுத்த சாபம் எப்படி 5 சரத்துல ஒரு சிரம் போக வேண்டும். அந்த சிவனுக்கு சக்திக்கும் கொடுத்த சாபம் ஒரு ஆண்டு மாசா நிலையில மையா நிலையில பித்தம் முடிச்சு பைத்தியம் முடிச்சு தெரியணும். சாபத்தை கொடுத்தாரு. சாபத்தை கொடுத்து விட்டார். கொடுத்த உடனே பிரம்மதேவன் போய் பாதத்தை பணிந்தார் அல்லவா? படியலக்க சென்ற கணவர் மைத்துனாகப்பட்ட சிவபெருமாள் வந்தார். கன்னியா தேவி என் பாதத்தை ஏன் இன்னும் பணியவில்லை அப்படி என்று கேட்க, ஏங்க இப்பதான் உங்களோட பாதத்தை பணிந்து அப்படின்னு சொல்ல உங்களை மாதிரி 5 சிறு வைத்து வந்தார். என் கணவர் தான் வந்து விட்டார் என்று உங்களை பாதத்தை பணிந்து. அப்ப என் மைத்திரன் சிவபெருமான் நினைத்தார், ஒண்ணு இந்த சிவபெருமானுக்கு 5 சிரம், அல்லாது விட்டால் அந்த பிரமனுக்கு 5 சிரம். இது எப்படி அவனாதான் வந்திருக்கணும் அப்படி நாங்க கோபம் கொண்டு போய் மகனாகப்பட்ட பிரம்மதேவன் அந்த தர்ம சிரத்தாருக்க என் தங்கையாகப்பட்ட சொல்றான், அவனோட தர்ம சிரத்தை அறுத்துவா. ஒண்ணு உனக்கு 5 சிறு இருக்கணும், இல்லையா அவனுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்ல இவரு போய் தர்ம சிரத்தை அறுக்க அறுத்து கொண்டு உடனே என் மைத்துனாகப்பட்ட சிவபெருமானுக்கு வைத்தியம் பிடித்து விட்டது. பித்து பிடித்து விட்டது. அந்த தர்மசிரத்தை அப்படி தங்கை கையில கொடுத்த உடனே என்ன செய்தார் என் தங்கை? என் தங்கைக்கு பித்து வெறி பிடித்து விட்டது. இதோ சுருவட்டல பைத்தியம் முடிச்சு அலைஞ்சு கொண்டிருக்கிறார்கள். அதனால நாம அங்க பிறந்தா இருந்தாலும் இப்ப நம்மளை தேடி அந்த தூர்வாசலுக்கு வந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது தந்திரமாக நம்ம சங்க துபாரிய அலங்கரிக்க வேண்டும். அலங்கரித்து அந்த தூர்வாசல் மகாமுனிவருக்கு வேணுங்கிற வரவேற்பு கொடுக்கணும். அவனோட பாதத்தை பணியணும். பைத்தியம் பிடிச்சிட்டு இருக்காங்க அவனே ஒரு நாட்டை பிடிச்சவன் ஒரு முடிவர் அவன் பாதத்தை நான் பண்ணிடுமா? அடி பைத்தியக்காரி, நானே சூதக்கார கணவன் லவா. என்ன பத்தி நீ அறிந்தவள் உனக்கு அறியாதா என்ன? அதனால தந்திரமாகத்தான் அவனை நம்ம பிடிக்க வேண்டும். அதனால இந்த சங்கத்து பாடி அலங்காரிங்க தூர்வாசல் மகாமுனி ஒன்று இருக்கிறார். அவர் வேணுங்கிறது செய்யுங்கள்.